புதிய பெண் என் வாயில். சங்கீதம் 34:1. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்றும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:10-11. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அளிக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகல நன்மையும் ஏதுவாக நடந்திருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. என் பலனாக்கே கர்த்தாவே, உன்பில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அஸ்டே பண்ணிடுறார்கள். நீதிமொழிகள் 1:7. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். சங்கீதம் 23:1. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 2:19. இதோ ராக்காலங்களின் கர்த்தரின் ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோஸ்திரிங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக வைத்து கர்த்தரை சோஸ்திரிங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:1-3. Help, Lord, for the glory man. Caches from the faithful disappear from among the son of men. Sham 12:1. கர்த்தர் மேய்ப்பராக நான் தாழ்ச்சடையேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் உள்ள குடிகள் எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறியுங்கள். ஜாதிகளும் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவருக்கும் பயன்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுக்கு தேவர்கள் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானத்தை உண்டாக்கினார். சங்கீதம் 96:1-5. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனா அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையவிருக்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குந்தா. யோவான் 3:16. அப்போ தானே யோவான் 6:48. உங்கள் துக்கம் சந்தோஷமாய்